இருந்தாலும் அவருக்கு கோபம் வரணும், அவர் பொய்யா இருந்து காட்டிருக்கணும் தான் இந்த வேலையை செய்ய சொன்னாங்க. அவர்கள் கோபத்தை கொண்டு பண்ண வேண்டிய ஆளு இவனுக்கு கோபம் வந்து கேட்கிறாங்க. பெரியவரை இத்தனை தடவை தப்பியிருக்கேன், 100 தடவை தப்பியிருக்கேன், கொஞ்சம் கூட ரோசம் இல்லை. என்னடி எழுத்து கேட்கல, முகம் சொல்லிக்க, இப்படியே இருக்கே அர்த்தம். இவனுக்கு கோபம். சரி, அவர் சொன்னாரா, தம்பி எப்போதும் ஒரு தடவை கங்கையில குளிச்சுட்டு காசு விஸ்வநாதரையும் விசாலாட்சியும் கும்பிட்டு போறது வழக்கம். ஆனா இன்னைக்கு நீ செய்த புண்ணியம் 100 தடவை குளிக்க வச்சிருக்கிற, இந்த பாக்கியம் யாருப்பா கொடுப்பா? அது உன்னாலதானே கிடைச்சது. அதனால நான் ஏன் உன்னை கோவப்படணும்னா அப்படியே சந்தோஷப்பட்டு என்ன செய்தாரை ஒருத்தர் அவர் நானும் நன்மையும் செய்து விட்டார். ராவணனை பழி வாங்க நினைச்சாரா, லட்சுமணனை பழி வாங்க நினைச்சாரா? ராமனை பழி வாங்க சூர்பனை நினைக்கிறார். ராமனுடைய மனைவியாகப்பட்ட சீதை. அப்ப சீதை என்பது மகாலட்சுமி. இப்படி ஒரு அழகான பெண்மணி என்னை அவமானப்படுத்திய, எப்படியாவது அவமானப்படுத்த வேண்டும் என்ற காரணத்தினால அப்படி சொன்னதுனால என்ன செய்யறாங்கன்னா, இந்த ராவணனாகப்பட்டவன் தொடர்ந்து எடுத்து போறோம். அப்ப போகும்போது என்ன செய்யறான் அப்படின்னா, சீதையை எப்படியாவது தொடர்ந்து வர எண்ணத்துல ராவணனாகப்பட்ட நினைக்கும் போது இந்த சீதாலட்சுமி பெண்மணியாகப்பட்டவர் என்ன செய்வானா, துரும்பத்திற்கு முக்கியம் கல்விதான் அறிவை புகழ்த்தது. அதனால கல்வி ஜாயில கற்பவர் நாள் கற்கை நன்று. சரி, உனக்கு மாப்பிள்ளை பார்த்து எனக்கு மாப்பிள்ளை பார்த்துருக்கீங்க. மாப்பிள்ளையோட ஒழுக்க சொல்லுங்க சார். அருமையான மாப்பிள்ளை, அழகான மாப்பிள்ளை, அறிவான மாப்பிள்ளை, இந்த உலகத்துக்கு பெரிய குடும்பத்து மாப்பிள்ளை. அப்படி எப்படியாப்பட்ட மாப்பிள்ளை சொல்லுங்க. மாப்பிள்ளை பிடிச்சதா அப்படின்னா என்ன சொல்லி போறாங்க? அனாதையாய் பலவாய் ஒன்றாய் பிரமமாய் நின்று சோதி பிளம்புதல் நெடியாகி கருணை குரு முகத்தலாரும் கரைகள் 12 கொண்டு வாழ்க வல்லாண்டு முகநக நிற்பது நட்பது ரஞ்சத்து லகநக நிற்பது நட்பு என்றபடி இந்த வேலையை காணாது. முதல்ல கிணறு யாரு? இப்பவே தெரியாது. முதல்ல கிணறு இப்பவே சொன்னாரு. நான் நல்லா பண்ணிருக்க முதல்ல கிணறு இருந்தாரு. அந்த பிள்ளை காட்டி உடம்பு சூப் போறீங்க. டாபடி படுத்துறீங்க. அருமையான வரவேற்பம்மா. அப்படி அகமகிழ்கிறேன் என்று முள்ள செந்தமிழ் இயம்பி இசை கொண்டான் என்று கம்பர் பாடியது போல், நீர்மையை இனிமையில் நிறைந்தது எனலாகும் என்று நிகழ்ந்து கூறுவது போல அற்புதமான தமிழாளே, அழகான வாழ்த்துவதற்கும் ஒரு மனது வேண்டும். அது போலவே இந்த இடத்தை பார்க்கின்ற பொழுது கால் வந்தே கடிகி வழி நடந்தே யார் அந்த தூரம் எழுதென்று கூடல் கருந்தேனுக்கு அங்க அந்த காவல் சூழ் நாடா இருந்தேனுக்கு எங்கே இடம் என்று கேட்டால் அவை மூதாட்டி. அதுபோல் அல்லாமல் ஒப்பிடல் முகமிழந்து உபசரித்து உண்மை பேசி உப்பிள்ளாய் புள்ளிட்டால் உண்மை அமிர்தமாகும். முப்பாலம் ஒடுபாலங்க முகங்கள் நெடுவாராயின் கப்பிய பசினோடு கடும்பசி ஆகும் தானே என்ற பாட்டு கிணங்க அற்புதமான முகமலர்ச்சியோடு வரவேற்றதனாலே அகமகிழ்கிறேன். உன்னை வாழ்த்துவது கடமையாகும். உணர்நிலம் குமர கடவுள் கண்களும் தமிழும் வெவ்வேறு அல்ல. தமிழ் கண்ட முருகனாக, தமிழ் நாடு என்ற முருகனாக, இந்த தமிழ் அழியாத தமிழ், அந்த அழியாத மொழி போல நீயும் வாழ்க. தமிழும் முருகனும் வெவ்வேறு அல்ல என்பதை உணர்த்துவதற்காக தமிழிசை போடுகின்ற பானம் போடு தலைவர் முருகனை தினம் தேடு. தமிழிசை போடுகின்ற பானம் போடு தலைவர் முருகனை தினம் தேடு. அவர்களும் திணிவான தமிழ் பாட்டு, தமிழ் பாட்டு ஆறுமுகம் மயங்கும் இதை கேட்டு, அந்த ஆறுமுகம் மயங்கும் இதை கேட்டு தமிழ்
வைக்கப்படும் என்பது வள்ளுவர் வாக்கு. ஒரு தெய்வ நிலையை அடையணும்னா ஏதேனும் ஒன்றை இழக்கணும். இது பொது விதியாக இருக்கு. ஒன்றை இழந்து ஒன்றை பெறுவது. அதனால கொடுத்தால் அன்பு வரும், அன்பு வந்தால் அருள் வரும், அருள் வந்தால் தவம் வரும், தவம் வந்தால் சிவம் வரும். அன்பே சிவம், அன்பிற்கு உண்டு அடைக்கின்றார், அன்பும் அறனும் உடைத்தாயின் இருவாழ்க்கை பண்பும் பயனும் அது என்று வள்ளுவருடைய வாக்கு. பெருக்கத்தை வேண்டும் மனிதன், சிறிய சுருக்கத்தை வேண்டும் உயர்வு என்றபடி தன்மையோடு வரவேற்ற விதம். அதனாலதான் இந்த பாட்டை பாடு. இந்த பாட்டுக்குள்ள அவ்வளவு கருத்துக்களை உள்ளடக்கி புராணங்களை வகுத்து எழுதியிருக்கிறார்கள். தமிழிசை பாடுகின்ற வானம் பாடு, தமிழ் தேன் போன்றது, தமிழுக்கும் அமுது என்று பெயர், அந்த அமுதும் இன்ப தமிழ் எங்கள் உயிருக்கு நேர் என்று பாடுகிறார்கள். ஆனால் இந்த பாடலை அடுத்து பாருங்க, திருப்புகழில் தமிழிசை. திருப்புகழ் பாடியவர் அருணகிரியார். மொத்தம் பாட்டு 16,000, கிடைத்திருப்பது 1314 மட்டுமே. முத்தை தரு மத்தி திருநகை அத்திக்கிற சத்தி சரவண முத்துக்கொரு வித்துக்குறுமண போதும் முற்கற்பவர் மற்குச்சுருதியின் முற்பட்டது கற்றுத்திருவர் 30 வர்க்கத்தமரரும் அடிவேணு. அப்படி அருமையான பாடல். இது முதலாவதாக அவர் பாடியது. இரண்டாவதாக பாடியது கைத்தல நிறையணி அப்பமுள்ளவர் வரி கற்பிய கடிப்புகள் அதிவேணி கற்றிடும் அடியவர் புத்தியில் உரைபவர் கற்பக மினவிலை கடிதேகும் மத்தமும் அதிகமும் வைத்துட்டு அரண்மகன் மற்பொருள் திறப்புரிய மதையானை. இப்படி வரிசையா பாடல்கள். ஆனால் இந்த பாடல்களிலே எல்லாரும் ராக மாளிகா பாடி இருக்க போது அந்த அருணகிரியார் மட்டும்தான் தாள மாளிகா பாடுறார். தாளத்திலே அவ்வளவு விதமாக பாடியிருப்பார். இது திருப்புகழிலே தமிழிசை. அடுப்பில்லாத வீடு கூட இருக்கலாமாம், திருப்புகழ் 7 இல்லாத வீடு இருக்கக்கூடாதுன்னு முன்னோர் வாக்கு. அப்பேற்பட்ட திருப்புகழ் மிக உயர்ந்த நூலாகும். அதுதான் சமஸ்கிருதத்தையும் தமிழை இணைத்து ஆரம்பிச்சது. மணிப்பிரவாள அடையை அருணகிரியார் கொண்டு வந்தார். திருப்புகழிலே தமிழ். அடுத்து திருவாசகத்திலே தமிழ். திருவாசகம் எழுதியவர் மாணிக்க வாசக பெருமான். திருவாசகம் என்னும் தேர் என்று பேர். ஏன்னா தேர்தான் தானும் கிடாது, தன்னை சார்ந்தவரையும் கிடவிடாது. தேருக்குள்ள ஒரு பொருளை போட்டா எத்தனை ஆண்டுகள் ஆனாலும் கெட்டு போகாது. ஆமா, நமசிவாய வாழ்ந்த நாதன் தான் வாழ்ந்த மீப்பொழுது என்னென்று நீங்காதான் தாழ் வாழ்ந்த கோகலி ஆண்ட குருமனிதன் தாழ் வாழ்ந்த ஆகவம் ஆகி நின்ற அன்னிப்பான் தாழ் வாழ்ந்த ஏகன் அநேகன் இறைவனடி வாழ்ந்து வேகம் கெடுத்தாண்ட வேந்தன் அடி வெளிய மெய்யா விமலா விளைப்பாகா வேதங்கள் ஐயா என ஓங்கி ஆழ்ந்தகன்ற நுண்ணியனே அப்படின்னு ரொம்ப தத்துவமான முற்றோதல் சொல்லப்படுறது திருவாசகம் ஒண்ணுதான். அது மாதிரிதான் முழுமையா இருக்கு. சரி, அது பிறந்தது திருப்பரந்துரை. அடுத்து திருவாசகத்துக்கு அடுத்து திருவருட்பா பாடியவர் வள்ளல் பெருமானார். பகுதி விகுதி தகுதி என்று பாடுகிறார். பசித்திரு தலித்திரு விழித்திரு என்று பாடுகிறார். தா 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 குறைக்கின் என் செய்வேன் போதாரா என் தலை அப்படின்னு பாரு. 7 தானா தா 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 சுருக்கமா எழுதா குறைக்க அழுதா என்ன செய்கின்ற 7 தாவை சுருக்கினா எழுதா குறைக்கி எழுதா, அதாவது எழுதாத குறைக்கு அழுது என்ன செய்வேன் என்று பாடுகிறார். அப்பேற்பட்ட வள்ளலார் இந்த 3ஐயும் முடித்தவர்கள் 3 பேர். அடுத்த பகுதிக்கு வந்தோம்னா பூம்பாவைக்கு உயிரை தந்த இசை. பூம்பாவை யார் தெரியுமா? ஒரு பொம்பளை பிள்ளை 5 வயசுல இறந்து போறா. சென்னை மயிலாப்பூர்ல சிவனேசன் செட்டியாருக்கு மகளா பிறக்கிறா. அவர் பிறந்த உடனே ஒரு சத்தியம் பண்றாரு, என் பெண்ணை பூம்பாவை அந்த ஞான சம்பந்தருக்கு தான் கல்யாணம் பண்ணி கொடுப்பேன்னு சத்தியம் பண்றாரு. 5 வயசு இருக்கும் போது பாம்பு கடிச்சு இறந்து போயிடுறான். இறந்த குழந்தைய எரிச்சு அந்த அஸ்தியை ஒரு கலையத்துல வச்சிருக்கிறாரு. அதுக்கப்புறம் 7 வருஷம் கழிச்சு ஞான சம்பந்தர் சென்னைக்கு வர்றாரு. சென்னைக்கு வந்த ஞான சம்பந்தர் இடத்துல அந்த செட்டியார் என்ன பண்றாரு? சிவனேசன் செட்டியார் மகளோட அஸ்தியை ஒப்படைக்கிறார். யார்? ஒரு குழந்தை பிறந்தது, பூம்பாவைன்னு பேர் வச்சேன், அது இறந்து விட்டது. அது உங்களுக்குன்னு நியமனம் பண்ணேன், ஆனா நீங்க தீண்டல, அரவன் தீண்டி இறந்து போனார். உடமையோ உங்கள்கிட்ட ஒப்படைக்கணும்னு இவ்வளவு நாள் காத்திருந்தேன், ஒப்புக்கொள்ளுங்க. கபாலீஸ்வரர் கோயில் வாசல்ல வச்சு 2 பாட்டு பாடினார் தமிழ்ல. பொம்பளை பிள்ளை 5 வயசுல இறந்த புள்ள 12 வருஷம், அதாவது 7 வருஷம் மொத்தம் 12 வயசு பொம்பளை பிள்ளையான பூம்பாவை வெளியில் வந்தார். பூம்பாவை பெருஞ்சாந்தி காணாது போதியோ பூம்பாவை அப்பா எவ்வளவோ அன்னதானம் பண்றாரு, எவ்வளவோ கோயில் கட்டுறாரு. கோயிலுக்கு கும்பாபிஷேகம் குடமுழுக்கு பெருஞ்சாந்தினா கும்பாபிஷேகம் நடத்தான். இதெல்லாம் பார்க்காம போயிட்டேன்னு 2 பாட்டு தமிழ்ல பண்ணாரு. உயிர் வந்துருச்சு குழந்தை. இது தமிழ். அடுத்து புனலை எதிர்த்து வந்த இசை. புனல்னா தண்ணி, தண்ணியில எதிர்த்து ஏறியது அதான் திருவேழகம். மதுரையில வைகை ஆற்றிலே அது திருநள்ளாற்று பதிகம் வாழ்க அந்தவர் கீழ்க நண்பர்கள் என்று பாடியது, அதுவும் தமிழ். அடுத்து பாம்பு உயிரை கொடுத்தது, நஞ்சி அடிக்க வைத்த இசை. கம்பர் ராமாயணம் அரங்கேற்றும் போது தில்லைவாழ் அந்தவருடைய சிறுவன் இறக்க அதுக்கு 3 கவி பாடியது.
அது மட்டுமல்ல, பெரிய புராணத்துல அழகாக அப்பூதி அடிகளுடைய மகன் மூத்த திருநாவுக்கரசு இறக்க அந்த குழந்தைக்கு உயிர் கொடுக்கிறதுக்கு ஒரு பாட்டு பாடினாரு. உண்மையான அப்பர் பெருமான் அங்கே பாம்பு வந்து நஞ்சு எடுத்தது, இப்ப பாம்புனால உயிர் கொடுக்க முடிஞ்சுச்சு. அதுக்கும் தமிழ், இந்த தமிழ் என்னெல்லாம் செய்யாது. தமிழுக்கு இவ்வளவு பெருமையாக இருக்கின்ற சாமி. அது போல நீயும் வாழணும் பண்ணு. இருந்தாலும் உன்னை பற்றி சில விவரங்களை நான் தெரிந்து கொள்ளலாம் நினைக்கிறேம்மா. கேளுங்க சாமி, தட்டிகள் திறக்கப்படும், ஏழைகள் கொடுக்கப்படும் என்று சொல்லிக்கிறார்கள். அதுபோல் என்னிடம் சில கேள்விகள் கேட்கணும் அப்படின்னு சொல்லியிருக்கேன். கேளுங்கள். என் சிற்றருக்கு எட்டியவரை பதில் சொல்ல காத்துக் கொள்கிறேன். தெரிந்தது தெரியும் என்று தெரியாத தங்களிடம் கேட்டு தெரிந்து கொள்கிறேன். கேளுங்கள் சாமி. செய்வது அமைத்திருப்பது பேசுவது வணங்குவது முருகன். 3 எழுத்து கூட்டம். அருமையான இடம். மலையும் மலை சார்ந்த இடம் வேள்வி மலை சார கரும்பு திங்க கூலி கொடுத்த நாடு வண்டு வழி கண்டு மொழி மாதே அப்படின்னு பாடியல. அப்படின்னா இதுக்கு காரணங்கள்லாம் நிறைய இருக்குமா. வண்டி என்பது துன்பம். 23 வகையான வண்டு உண்டு. எல்லா உயிரினங்களிலேயும் சைவம் உண்டு, அசைவம் உண்டு. சாமி, அடிதினமும் அறிவோம் நமோ நாராயண என்று சொல்ல உச்சரித்துக் கொண்டிருக்கிறீர்கள். அப்ப உச்சரிக்கும் போது உங்க பாட்ட மகாவிஷ்ணாகப்பட்டவர் என்ன சொல்றாரு அப்படின்னா, உலகத்திலேயே என்னை விட மிகப்பெரிய பக்தன் இருக்கின்றானா அப்படி என்று தங்களை சோதிப்பதற்காக உங்க பாட்ட மகாவிஷ்ணாகப்பட்டவர் என்ன செய்கிறார் அப்படின்னா, கையில் எண்ணெயை கொடுத்து உலகத்தை சுற்றுவார் சொல்லுகிறார். அப்படி சொல்லும் போது என்ன செய்வார்கள், அப்ப அந்த நேரத்திலேயாவது நம்மை நினைப்பாரா, மறந்து விடுவாரா என்ற காரணத்திற்காக ஒரு பரீட்சை வைக்கிறார். அப்ப பரீட்சை வைக்கும் போது அப்ப பூலோகத்தில் இருக்கக்கூடிய ஒரு சாதாரண மனிதனாகப்பட்டவன் சிறந்த பக்தன் எப்படி என்று சொல்ல முடியும் அப்படி என்ற பொழுது அப்ப தாங்கள் உலகத்தை சுற்றி வரும்போது ஒரு நிமிடம் அது அறிவோம் நமோ நாராயணா என்ற வார்த்தையை உச்சரிக்க மறப்பது போல். அப்பதான் என்ன சொல்றாரு, பாட்ட மகாவிஷ்ணுவாகப்பட்டவர் பூலோகத்தில் இருக்கக்கூடிய ஒரு சாதாரண மாநிலப்பட்டவன் சிறந்த பக்தர் என்றால் அப்படி என்ன சிறந்த பக்தராக இருக்க முடியும் அப்படி சொல்லும்போது ஒரு குடும்ப சுமையை சுமந்து கொண்டு 3 நேரம் என்னை நினைத்துக் கொண்டிருக்கிறார். அறிவோ நமோ நாராயணா அவன் சிறந்த பக்தராவான் என்று தந்தையோடு சொல்லியிருக்கிறார் உங்க பாட்டன் மகாவிஷ்ணுவாகப்பட்டவர். ஏன்னா பெண்களுக்கெல்லாம் ஒவ்வொரு சிறப்புல உண்டு சாமி. இப்ப பாருங்களேன், இந்த மகாபாரதத்துல 5 பேருக்கு மனைவியாகப்பட்ட அழியாத பத்தினி திரௌபதி என்று சொல்வார்கள். அவர் சொல்லும் போது அந்த பெண்மணியாகப்பட்டவள் 5 பேருக்கு மனைவியாகின்றார். அப்ப மனைவியாகும் போது அழியாத பத்தினி என்றால் என்ன விஷயம் அப்படின்னா, ஒரு பிறவியில் நாராயணன் பெண்ணாக அவரை கொண்டு அப்ப தன்னுடைய கணவருக்கு கையில குஷ்டமாக இருக்கின்றது. யாரு அப்படின்னா மௌதலியர் என்ற முனிவராகப்பட்டவர். அப்ப கையில குஷ்டமாக இருக்கும்போது தன்னுடைய மனைவி எப்படியாவது சோதிக்க வேண்டும் என்ற காரணத்தினால அப்ப கணவனுக்கு சாதம் போடும்போது இந்த கையில அப்படியே பொத்து அப்படின்னா குஷ்டரோகி வந்து விட்டது. அப்ப தன்னுடைய மனைவி எப்படியாவது சோதிக்க வேண்டும் என்ற காரணத்தினால அப்ப இரவோடு இரவு தன்னுடைய கணவர் கோடியை வச்சு தூக்கிட்டு போறான். அப்ப தூக்கிட்டு போகும்போதுதான் அப்ப என்ன செய்யணும்னா தன்னுடைய மனைவி கேட்கிறாரு, இன்று இரவு தாசிகளை தக்கணும் அப்படின்னு சொன்னோடு தன் மனைவியாகப்பட்டவள் கட்டி சொத்தை விட்டு கொடுத்தால் தன்னுடைய வாழ்க்கையை இன்னொருத்தர் விட்டு கொடுக்க மாட்டார். அப்படி என்ற எண்ணத்தினால அவ கூடையில கணவனை வச்சு தூக்கிட்டு போறான் அந்த பெண்மணியாகப்பட்டவள். அப்ப போகும்போது தலைக்கு காலு வேலை கட்டி ஒரு கல்லுக்கு மரத்தில் கட்டி தொங்க விட்டுட்டாங்க. அப்ப தொங்க விடும்போது தன்னுடைய கணவனை கூடையில வச்சு தூக்கிட்டு போகும்போது அப்ப உரசுது. அவ உரசுன உடனே அவர் என்ன சொல்றாரு அப்படின்னா, பெண்ணே என் தலை மீது உரசி
சூரியன் தோற்றக்கூடாது. ஏன்னா ஒரு பூலோகத்தில் வாழக்கூடிய ஒரு பெண்மணி கற்புக்கு சிறப்பானவர் அப்படின்ற காரணத்தால் அப்ப சூரியன் தோன்றானது. அப்ப சிவபெருமானப்பட்ட கேட்கிறான், நான் என்ன சாபத்தை கொடுத்தால் சூரியன் உதயமாக இருக்கின்றது அப்படின்ற உடனே அப்பதான் அந்த பெண்மணி என்ன சொல்றோம்னா, பதர்ஷனத்தில் சிவபெருமானிடம் 5 முறை கணவன் வேண்டும் என்று கேட்ட உடனே மறுபிறவியில் துரோபதி என்று பெண்ணாக அவதாரம் கொண்டு 5 பேரை மணந்து கொள்வார். அழியாத பத்தினியாக சிவபெருமானாகப்பட்டவர் அன்று ஒரு வார்த்தை ஏன்னா ஒவ்வொரு பெண்களும் என்னால் மனிதவரை நான் சொல்லி கொண்டிருக்கிறேன். நல்ல கதை. அதாவது வண்டி வழி கற்கண்டு மொழி மாதிரியே பாடுறது உடனேயே திரும்ப வந்து எங்க போய் சுற்றி வந்திருக்காங்க. மகாபாரதத்துல பாஞ்சாலி 5 பேருக்கு அழியாத பத்தினி. பாண்டவர்கள் 13 ஆண்டு வனவாசம், அதுல 12 ஆண்டு வனவாசம், 13வது ஆண்டு 1 வருஷம் அஞ்ஞாத வாசம். அஞ்ஞாத வாசம்னா எப்படி வாழ்றது? மறைஞ்சு வாழணும். பாண்டவர்கள் என்று யாருக்கும் தெரியக்கூடாது. அப்படி வாழ்ந்த நாடுதான் விராட நாடு. அங்கே இருக்கும்போதுதான் பாஞ்சால தேசத்துல இந்த சுயவரம் அறிவிக்கப்படுது. அங்க போய் மறைந்திருந்து பாஞ்சாலியை வென்று கொண்டு வருகிறார்கள். கொண்டு வந்தவர்கள் தாயிடத்துல சொன்ன வார்த்தை, ஒரு பெண்ணு சுயவரத்துல வென்று வந்திருக்கிறேன்னு அர்ஜுனன் சொல்லியிருந்தா பிரச்சனை முடிஞ்சிருக்கும். ஆனா சொன்னது ஒரு கனி கொண்டு வந்திருக்கிறோம்னு சொல்லு. 5 பிள்ளைகளும் பகிர்ந்து சாப்பிடுங்கப்பான்னு அம்மா சொல்லிட்டாங்க. தாய்க்கு தெரியவில்லை இந்த விஷயங்கள். தாய் சொல்ல தட்டக்கூடாதுன்னு 5 பேரும் குடும்பம் பண்ணல. ஆனாலும் நான் தான் போய் ஒரு நியதியை வகுக்கிறேன். 1 வருஷம் ஒருத்தரோட வாழணும், ஒரே மாதிரி இருக்கக்கூடாது. மனிதனாக இருந்தாலும் ஒரு பக்குவம் இருக்கணுங்கிறதுக்கு தர்மன் கூட 1 வருஷம், பீமன் கூட 1 வருஷம், இப்படி 5 பேரும் ஒவ்வொருத்தரும் 1 வருடமாக பாஞ்சாலியோட வாழணும். 1 வருடம் நிறைவு பகுதியில பாஞ்சாலி தீயில இறங்கணும், திரும்ப உயிர் பெற்றிருந்து மறுகணவனோடு வாழணும். ஒரு பெண்ணு தீயில குளிக்க முடியுமா? குளிக்க முடியும். ஆனா அவ குளிச்சா, ஏன்னா அவ பிறந்ததே தீயில இருந்ததே. அக்கினி இருந்ததா, அவளும் ஒரு அண்ணனும் பிறக்கிறாரு, 2 பேர் இல்லையா? அப்ப அந்த கணக்கை கொடுக்கிற போது ஒரு நிபந்தனை வைக்கிற, பாஞ்சாலியோடு தர்மனோ யாரோ ஒருத்த வாழும் பொழுது மத்த 4 பேரும் அந்த பக்கம் போக கூடாது, யாரும் பார்க்க கூடாது. மீறி பார்த்தா தீர்த்த யாத்திரை போகணுங்கிறது எனக்கு. இப்ப அர்ச்சனை ஒரு தடவை பார்த்துறேன். எதுக்காக பார்த்தேன்? ஒரு அந்தனர் ஒரு பெரிய செய்தியோட இங்க வர்ற, நம்ம வீட்டு ஆணையர்கள் மாடுகள் எல்லாம் எவ்வளவு ஒருத்தன் கவர்ந்து கொண்டு போகிறான், சீக்கிரம் வந்து காப்பாற்றி கொடுக்கணும்னு அர்ச்சனை கேட்க. இப்ப அர்ச்சனுடைய காண்டிமா தர்மர் வீட்டுக்குள்ள இருக்கு, எடுக்கணும். அடுத்தவரை காப்பாற்றணுங்கிற அவசரத்துல அண்ணனும் அண்ணன் மனைவியான திரௌபதி இருக்கிற போது போகக்கூடாதுங்கிறது மறந்து உள்ளே சென்றார். எடுத்து வந்து அந்த அந்தனருடைய தேவையை பூர்த்தி செய்து விட்டு அண்ணன்கிட்ட உத்தரவு, அண்ணா அவசரத்துல வந்து தாங்களும் அண்ணியும் இருக்கிற பொழுது வரக்கூடாது என்பது நியதி, மீறி நான் செய்ததனால தீர்த்த யாத்திரை போனேன்னா அயோத்தியிலிருந்து மதுரை வழியா ராமேஸ்வரம் போனதாக கதை. அந்த அயோத்தியிலிருந்து மதுரை வரும்போது சித்ராங்கதிங்கிற ஒரு பெண்ணு கல்யாணம் பண்ணி பப்புரு வாகனம்னு ஒரு குழந்தை இருக்கு. இது அர்ச்சனுக்கு, அது போட்டோம். அடுத்து பாஞ்சாலி என்பவள் திரௌபதியாக ஊருக்கு கோயில் இருக்கு தெரியுமா? அவ தப்பானவன்னா கோயில் கட்ட முடியுமா? அது எப்படி முடியும்? சரி, அது ஒரு பக்கம் போட்டோம். அடுத்தபடியா நலாயினி மௌக்கல்ய முனிவருடைய மனைவி. மௌக்கல்ய முனிவரை மணந்தது அதுவும் ஒரு சோதனைங்க. நலாயினுடைய இல்லத்துக்கு சென்று இவர் எப்போதும் வயதானவராக இருப்பார், தன்னை இளமையாக மாற்றிக்கொண்டு வஞ்சகமாகத்தான் கல்யாணம் சோதிப்பதற்கு, மனைவியை சோதிப்பதற்காக. எவ்வளவு சோதனை இப்பெல்லாம் சோதிக்க முடியுமா? இப்ப எப்படி சோதிக்க முடியும்? ஏன்னா அப்போ உள்ள பெண்கள் கர்ப்பகாசியாக இருக்கும்போது அம்பிகளை போய் கொண்டே விடுவார். ஆனாலும் அவரு அவ்வளவு சோதனை கொடுத்தார். ஒரு துளி கூட நிமிர்ந்து பார்க்காம என்னன்னு கேட்காம வாழ்ந்ததுனாலதான் இந்திரன் கொடுத்த வரம் 5 முறை கடவுள் பதிதேகி 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 என்று கேட்டதனால இப்பிறவிலே ஒருவனை மணந்து நீ அடையாத சுகத்தை எல்லாம் 5 கணவர்களை அடைந்து அடைவாய் என்று கொடுத்த வரத்தின் பயம். ஒருத்தர் ரொம்ப சாதுவா இருந்திருக்கிறார். சாதுனா என்ன? ரொம்ப பொறுமையான, ரொம்ப அமைதியா, என்ன சொன்னாலும் சரிம்பார். ஆனா 8 2 15 நாளா ஆமாண்டு போவார்னு வச்சுக்கோங்களேன். 8 2 15 இல்ல இல்ல. ஆனா அவ்வளவு பொறுமையான ஆளு காசியில இருந்திருக்கிறார். காசியில எப்போது என்ன பண்ணுவாராம், கங்கையில போய் குளிக்க. காசி கும்பல, அன்னபூரணிய கும்பல, விசாலாட்சிய கும்பல, இப்படி இருந்திருக்கிறார். ஊருக்குள்ள நல்ல பேர் இருந்திருக்கு. உண்மையிலே சாமியாரு, அவர் வணங்கினா ஆசி கொடுத்தா நல்லா இருக்கும்னு மக்கள்லாம் போயிருக்காரு. யாராவது ஒருத்த பிடிக்காத இருப்பா இல்ல, சாதிகளுக்கு தானே பகைகள் அதிகம். ஒரு பணக்காரன் என்ன பண்ண, இவர் சாதி இல்லை, இவர் பொய்யன், இவனை எப்படி சாமியார்கள் பொய்யா ஆக்கியும் இந்த மக்கள் மத்தியில நினைச்சு ஒரு ஆளுக்கு பணம் கொடுத்து கங்கை கரையில உட்கார்ந்து வாய் நிறைய வெத்தலை ஓட்டு அவர் குளிச்சுட்டு வரும்போது முகத்துல துப்புன்னு சொல்லி அனுப்பினார். நாட்டுல கூலிக்கு மாறிடுங்க, அவனு கொடுத்த காசுக்கு ஏதாவது செய்வோமேனு போய் உட்கார்ந்தேன். இப்ப இந்த சாது கங்கையில குளிச்சுட்டு கரையேறி வர்றாரு.
பாய் நிறைய வெற்றிலை ஓட்ட ஒரு முகத்துல துப்பார். அவர் ஒரு வார்த்தையோட என்னன்னு கேட்கிறார். அப்படி துப்புனால கூட யாரும் எதிர்த்து கேட்கவில்லை. திரும்ப போய் கங்கையில குளிக்கிறாரு, திரும்ப வர்றாரு, 2வது முறையும் துப்பார், திரும்ப போறாரு, குளிக்கிறாரு, திரும்ப வர்றாரு, 3வது முறையும் துப்பார். இப்படியே 99 துப்பியாச்சு. 100வது முறையும் துப்புறாரு, குளிக்க போறாரு, குளிச்சுட்டு வர்றாரு. இப்ப இவனுக்கு கோபம் வந்துருச்சு. அவருக்கு கோபம் வரணும், அவர் பொய்யா இருந்து காட்டிருக்கணும் தான் இந்த வேலையை செய்ய சொன்னாங்க. இப்ப அவருக்கு கோபத்தை கொண்டு பண்ண வேண்டிய ஆளு இவனுக்கு கோபம் வந்து கேட்கிறாங்க, பெரியவரை இத்தனை தடவை தப்பியிருக்கேன், 100 தடவை தப்பியிருக்கேன், கொஞ்சம் கூட ரோசம் இல்லை, என்னடி எழுத்து கேட்கல, முகம் சொல்லிக்கல, இப்படியே அர்த்தம் அப்படின்னு இவனுக்கு கோபம். அவர் சொன்னாரா, தம்பி எப்போதும் ஒரு தடவை கங்கையில குளிச்சுட்டு காசு விஸ்வநாதரையும் விசாலாட்சியும் கும்பிட்டு போறது வழக்கம். ஆனா இன்னைக்கு நீ செய்த புண்ணியம் 100 தடவை குளிக்க வச்சிருக்கிற, இந்த பாக்கியம் யாருப்பா கொடுப்பா? அது உன்னாலதானே கிடைச்சது, அதனால நான் ஏன் உன்னைய கோவப்படணும் அப்படின்னு சந்தோஷப்பட்டு என்ன செய்தாரை ஒருத்தல் அவர் நானும் நன்னயம் செய்து விடல். இதை விட என்ன சொல்லுங்க நமக்கு? அடுத்தது காட்டு வழிங்கோல் நெஞ்சம், கடுத்தது கோபம் கொள்ளாதது. கோபம் வரும்போது படக்குன்னு ஒளிப்பதிவு வரி எடுத்து படம் முடிச்சு வச்சுக்கிறோம். கோபமா மாறும்போது முகம் எவ்வளவு அழகா இருக்க முடியும். சிரிச்சா முகம் அழகு, ஆத்திரா அறிவுக்கு சத்துரு. அதனாலதான் சொன்னேன், இருக்கட்டும் நாடு கொண்டே நாடு, நிலம் குறிஞ்சி நிலம், வெற்றி புனை தாளருக்கு வெம்புக்கும் மென்னைக்கும் சுற்றும் பெருவாய் தோன்றுமே, கற்றோர்கள் திறந்தாங்கும் தாங்கும் ஜெகமுழுதும் தாங்கும் அறம் தாங்கும் கொண்ட அரசு வேலி மலை சாரல். இங்கே என்ன செய்து கொண்டிருக்கிறார்? காவல் செய்து கொண்டு இருக்கு. எதற்கு காவல்? கலைஞரை செங்கனை சொல்லக்கூடிய கலைஞரை தங்களுக்கு செங்கனை முருக பெருமானுக்கு படிக்கக்கூடிய காவலுக்கு வந்து. ஆமாம் சார். காக்க முடியுமா? காக்க முடியாம விதைக்கிற போதே முன்னோர்கள் விட்டது பாதி, போனது பாதி, குருவி பாதி, பழையது பாதி, கல்வர் பாதி, எல்லாம் போக மிச்சம் எது இருக்கோ அதை எனக்கு வழங்கின இறைவான்னு சொல்லித்தான் விதைப்பாங்க அந்த காலத்துல. அதுக்கு ஒரு பாட்டே இருக்கு. பறவைகள் எல்லாம் மிச்சம். அப்ப பறவைகளுக்கு கொடுக்க வேண்டிய உணவை தடுக்கலாமா? ஏன் சாமி, நான் பறவைகளுக்கு கொடுக்க ஏன்னா தேனை உருண்டாக பிடித்துக் கொண்டு ஆலோலம் சோ என்று விரட்டு கொண்டிருக்கிறேன். ஆலோலம் சோ ஓம் என்ற பிரணவம் ஒலிக்குது. ஆனால் இந்த கவனுக்குள்ள கல்லு வைக்காம உணவு தானியத்தை வச்சு அப்படின்னு நீங்க சொல்றீங்க. ஆனா இது உண்மையான விளக்கம் கட்சியை வச்சு வாச்சாரு வேற மாதிரி சொல்றேன் இல்லையா? மதமான 6 குணங்களையும் போக்கி நல்ல விதமான காமப்பயிர் என்ற இடத்துல நல்ல இன்மையிலும் மறுமையிலும் உதவி செய்யக்கூடிய முருகனுடைய திருவருளை பெற்று வள்ளி எதற்காக வந்திருக்கிறது தான் கொஞ்சம் மறைமுகமான கதை. காட்ட முடியாதுன்னு நான் நினைக்கிறேன். இப்படி ஆடலும் சோழியை விரட்டுகிறோம் அப்படின்னா திணைகள் வந்து எச்சில் படாமல் இருக்கக்கூடிய காரணத்தினால நாங்க காவல் காத்து விட்டுருக்கோம். ஏன் அப்படின்னா முழுமையா காக்க முடியுமா? முழுமையா காத்துக்க முடியும், காக்க முடியும். நம்பிக்கை, மனிதனுடைய வாழ்க்கை என்ன அப்படின்னா நம்பிக்கை ஒன்றுதான். வாழ்க்கையை செய்ய முடியும் அப்படிங்கிற ஒரு வைராக்கிய நம்பிக்கை இருந்தால் செய்து முடித்து விடலாம். உள்ளத குறிக்கோள் ஒண்ணு வேணும். மனிதனா பிறந்துவிட்டா குறிக்கோள் இல்லாம வாழக்கூடாது, குறிப்பு இல்லாம பேசக்கூடாது, குறிப்பு இல்லாம பேசக்கூடாது, குறிக்கோள் இல்லாம வாழக்கூடாது. அப்படி குறிக்கோளோடு வாழ்ந்தவர்கள் தானும் வாழ்கிறார்கள், மற்றவர்களையும் வாழ வைக்கிறார்கள். நான் ஏன் சொல்ல வரேன்னா காக்க முடியாதுமா பெண்கள் அப்படி எல்லா இடத்தையும் காத்த கதைகள்லாம் நிறைய உண்டு. இங்க இதுக்கு முன்னாடி யாரு காத்திருக்காரு? செஞ்சலட்சுமி என்ற பெண்மணி ஆகப்பட்டோம். செஞ்சலட்சுமி இங்க குறிஞ்சி நிலத்திலயா? வேலிமலை சார் குறிஞ்சி நிலத்துல செஞ்சலட்சுமி எனக்கு முன்னாடி வந்து காவலாகப்பட்டோம். என்ன சரி, ஆனா குறிஞ்சி நிலத்துல செஞ்சலட்சுமி காத்தா இல்ல, அது முல்லை நிலத்துல. முல்லை நிலத்துலதான் செஞ்சலட்சுமி என்ற பெண்மணி ஆகப்பட்டோம். எனக்கு முன்னாடி காவல் காத்து கொண்டேன். அவ எதுக்காக காவல் காக்க வந்தா? திருமாலை கல்யாணம் பண்றதுக்கு, ஒரு நல்ல விஷயத்திற்காக காவல் காத்து கொண்டேன். அப்ப நீங்க நான் அப்படி வரலை சாமி. இல்ல அந்த உதாரணத்தை கொண்டு வந்து சொல்றீங்கம்மா? இல்ல நீங்க சொல்றத பார்த்தாங்க நீங்க செஞ்சலட்சுமி வந்தது திருமணத்திற்காக முன்னாடி காவல் காக்க அப்படிங்கிறீங்க. கேட்டது இங்க வேற யாராவது உனக்கு முன்னே காவலுக்கு வந்தாங்கன்னா ஆமா இல்ல. அடுத்து செஞ்சலட்சுமி வந்த இடம் இன்னொரு நிலம். 4 நிலம், 4 நிலம். குறிஞ்சி முல்லை மருதம் நெய்தல். ஆமா 4 தானே? ஆமா. இன்னொன்னு இருக்கா? குறிஞ்சி முல்லை மருதம் நெய்தல் பாலை என்று சொல்லக்கூடிய 5 வகை நிலங்கள். பாலை இல்லையே, அப்புறம் எப்படி பாலை பேர் வந்துச்சு? பாலை நிலம் தமிழ்நாட்டில் இருக்கா? பாலைனா என்ன அர்த்தம்? மணலும் மணல் சார்ந்த மணலும் மணல் சார்ந்த இடம் பாலைவனம். அது இருக்கா இங்க? இல்ல. ஆனா சிலப்பதிகாரத்தை எழுதிய இளங்கோவடிகள் அவர் சொல்றார், குறிஞ்சியும் முல்லையும் முறைமையில் திரிந்து நில நல்ல இயல்பு கற்று நடுக்குற்ற போது பாலை படிமம் கொள்ளும் திரிந்த நிலம்னு பேரு. அப்படின்னா இயல்பு நிலையம் மாறிடுச்சுன்னு அர்த்தம். அது வேண்டாம், அதை சொல்லாம கூட நமக்கு இல்லாம திரிஞ்சு போன பாலையோ பயன்படுத்த மாட்டான். இந்த பாலைவனத்தை நம்ம பயன்படுத்தலாமா? வேண்டாம். நல்லபடியாக குறிஞ்சி முல்லை நிலத்தில் வந்தவர் மகாலட்சுமியுடைய மர அவதாரம் திருமால் என்ற ஒரு பெருமாளாக அவதாரம் எடுத்த அவரை கல்யாணம் பண்ண வரும் தான். ஆனா
நீ வள்ளி வள்ளி எதற்காக வந்திருக்கிறாய் என்பது உன் ஜாதகம் என் கையில. எப்படி ஆமா, எப்படி என்னுடைய ஜாதகம் உங்க கையில இருக்க அப்படிங்கிறீங்க? ஜாதகம் மனிதனுக்கு ஜாதகமா இருக்கணும். இருக்கணும், ஜாதகமா இருக்க வேண்டும். ஒழுங்கா எழுதுறதை விட பதில் சொல்றது நல்லா இருக்கணும். நேர காலம் தானே கணக்கு, சோதனை கணக்கு தெரியுமில்ல. நேசரி சபம் மிதனம் கடகம் சிம்மம் கன்னி துலாம் விருச்சிகம் தனுசு மகரம் கும்பம் மீனம் 12 ராசி. 12 ராசிக்கும் 12 வீடு. 12 வீட்லயும் நவ கிரகங்கள் 9 கிரகம். 7 கிரகம் ஒரு மதமா, 2 கிரகம் மறுமுகமா சுத்துது. ஒவ்வொரு வீடுக்கும் யார் யார் எவ்வளவு நாள் தங்குறாங்கிறதான் கணக்கு. எந்த நேரத்துல குழந்தை ஜனிக்குதுங்கிறது கணக்கு இருக்கா இல்லையா? அதனாலதான் இந்த கணக்குள்ள பேரை என்ன சொல்றேன்னா, ஒரு கணக்கோட இருப்போம். சொரச கடலை காட்ட முடியல, அசம்பி மலையை காட்ட முடியல, இளைஞர் அக்னி காட்ட முடியல, பாலைவனத்தை தானா காட்ட முடியல, கல்வ திதி காட்ட முடியல, 60,000 வருஷம் விஸ்வாமித்திர மகர்ஷி தவத்தை காத்திருந்தார் முடியல. அப்படி வாழாலை கோட்டை கட்டி அனுமன் ஆஞ்சநேய பெருமான் ராம லட்சுமணி வச்சு காத்து காட்ட முடியல. உங்களால் முடியும் முடியுமா? பேசு பாப்பா, என்ன பேசுறது? என்ன விஷயம் அப்படின்னா, இப்ப ராமாயணத்துல ராமன் நல்லவனா ராவணன் நல்லவனா அப்படின்ற சிறப்பு என்ன காரணம்? ராவணனாகப்பட்டவன் கெட்டவன் அப்படின்னு சொல்லுவாங்க. இருந்தாலும் என்னுடைய அனுபவத்தில் ராவணன் தான் நல்லவன் அப்படின்னு. ராமன் நல்லவனா ராவணன் நல்லவனான்னு பார்த்தா நீங்க என்ன சொல்றீங்க? ராவணன் தான் நல்லவன் அப்படின்னு. நீங்க ராவணன் நல்லவன் சொன்னதுக்கு அப்புறம் நானும் ராவணன் நல்லவன் சொல்லக்கூடாது. ஆனா ராமன் நல்லவன் தான் நான் பேசணும். அதானே சரி? எப்படி பேசுறீங்க? ராமன் எப்படி பேச முடியும்? ராமன் தானே ஏகபத்தினி விரதம். ஏகபத்தினி விரதம் இருந்தாரு. தன்னுடைய மனைவியை சோதனை பண்ணி இவ்வளவு சோதனை பண்றாரு. அப்ப சோதனை பண்ணும்போது அப்ப அவர் நல்லவரா? தன்னுடைய மனைவி மீது நம்பிக்கை இல்லாமல் வாழ வேண்டியவரா? 10 அவதாரம் என் பாட்டை எடுத்ததுல மனித அவதாரம், ராம அவதாரம். ராமாங்கிற 2 எழுத்துக்கு எவ்வளவு மகிமை தெரியுமா? இப்படித்தான் மனிதன் மாற வேண்டும் என்ற சிறப்புக்காக ராமனாக அவதாரம் எடுத்தார். ராமர் அவதாரம் செய்தார். ஜாதகம் என்ன தெரியுமா? கடகலக்கண ஜாதகம், புனர்பூச நட்சத்திரம், நவமி திதி, ராம நவமின்னு கொண்டாடுறோமா? அப்ப கடகலக்கண ஜாதகக்காரர்களுக்கும் பொதுவாகவே மனைவியால அதிகம் இன்பம் வாராது. இது பொது விதி தெரியுமா இல்லையா? ராமர் கடகலக்கண ஜாதகம் மனைவியை பிடிச்சு 14 ஆண்டு வாழணுங்கிறது அவருடைய விதி கணக்கு இருந்துச்சு. இன்னைக்கு பாரு, கடகலக்கண ஜாதகக்காரர்களுக்கு மனைவியால அதிக இன்பம் வாராது. அதே மாதிரி எங்க ஐயா வாரியார் சாமி கடகலக்கணம், கர்மவீரர் காமராஜர் கடகலக்கணம், தியாகச்சுரன் இந்திரா காந்தி அம்மையார் கடகலக்கணம், தேவி சண்முகம் கடகலக்கணம், கவிராஜன் கடகலக்கணம். தெரியுமா உங்களுக்கு? ஆனாலும் இப்படி எல்லாம் பல விஷயங்களை உற்று நோக்குகிற பொழுது சில விஷயம் புலப்படுதுமா. ராமர் அந்த ஜாதகத்தில் அவதரிக்கணுங்கிறது மேல போட்ட கணக்கு. நாரணம் விளையாட்டெல்லாம் நாரத முனிவன் கூற ஆரண கவிதை செய்தான் அறிந்த வால்மீகி சீரணி சோழ நாட்டு காரண கொடையான் கம்பன் தமிழிலே கவிதை செய்தான் இருக்குல்ல. அதனாலதான் சொல்றேன் ராமரு நல்லவர்னு சொல்றேன். எந்த விதத்துல சொல்றீங்க? இப்போ இன்னொரு உதாரணம் சொல்றேன். சொல்லுங்க. ராம் அப்படின்னு 2 எழுத்து இருக்கா? மகாத்மா காந்தி கேள்விப்பட்டிருக்கீங்க? இந்த நாட்டு சுதந்திரத்துக்காக பாடுபட்ட மகான், பஞ்சுபடாத பாடு, சத்திய சோதனை என்ற நூல் எழுதியவர், ஹரிச்சந்திரன் நாடகத்தை பார்த்ததுக்கு அப்புறம் சத்தியத்தை கடைபிடிச்சவர், தேனும் பாலும் மட்டும் சாப்பிட்டவர், முட்டை கூட சாப்பிடக்கூடாது கோகலை சொன்னதை கூட மறுத்தவர், உயிர் போனாலும் பரவாயில்ல வாழ்ந்த அந்த மகாத்மா காந்தி சத்திய சோதனை நூல் எழுதுவதற்கு ஹரிச்சந்திர புராணம் காரணம். இப்ப ராமர் அவர் கூட அவர் நெஞ்சில துப்பாக்கி குண்டு வாய்ந்த போது காந்தியை சுட்டாங்கல்ல, அப்ப ஹே ராம் அப்படின்னு தான் விழுந்தாங்க. ராம்னா என்ன அர்த்தம்? ராம் 2 எழுத்து, ராவண்ணா இம்மன்னா. இந்த 2 எழுத்து என்ன தத்துவம் சொல்ல தெரியுமா? ராம் 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 சொல்லி பாருங்க. நாக்கு நுடி நாக்குல வரும் அன்னம். அன்னம்னா நுடி நாக்கு. நன்னூல் சொல்லுது அன்ன நுடினா அன்னம் வருட. அதாவது சூர்பனகை ராவணனை பழிவாங்க நினைச்சாரா இல்ல லட்சுமணனை பழிவாங்க நினைச்சாரா? ராமனை பழிவாங்க சூர்பனகை நினைக்கிறார். சரி, எப்படின்னா ராமனுடைய மனைவியாகப்பட்ட சீதை. அப்ப சீதை என்பது மகாலட்சுமி. இப்படி ஒரு அழகான பெண்மணி என்னை அவமானப்படுத்திய எப்படியாவது அவமானப்படுத்த வேண்டும் என்ற காரணத்தினால அப்படி சொன்னதுனால என்ன செய்யறோம்னா, இந்த ராவணனாகப்பட்டவன் தொடர்ந்து எடுத்து போறோம். அப்ப போகும்போது என்ன செய்யறான் அப்படின்னா, சீதையை எப்படியாவது கவர்ந்து வர ஒரு எண்ணத்துல ராவணனாகப்பட்டவன் நினைக்கும் போது இந்த சீதாலட்சுமி பெண்மணியாகப்பட்டவர் என்ன செய்வானா, துரும்ப தூக்கி முன்னாடி போட்டு பேசிக்கிட்டு பூமியை பார்த்தாலும் மேலே ஏறிட்டு பார்க்க மாட்டாங்க சீதா பெண்ணாகப்பட்டவன். அப்ப இந்த துரும்பிடம் பேசி கொண்டிருக்கிறேன் அப்படின்னு சீதாலட்சுமி ஆகப்பட்ட சொல்லுவாங்க. எவ்வளவு சொல்லியும் அவள் எடுக்கவில்லை. அப்ப எடுக்காம இருக்க காரணத்தினால நம்ம என்ன செய்யறோம் அப்படின்னா, இந்த சூர்பனை பெண்மணியாக சொல்றோம்னா, உனக்கு உருவான சக்தி உண்டு, சீதையை நீ தொடராமே. நான் ராவணனாக இருப்பது, ராவணனாக நீ உருமாறினால் சீதையை தொடராமல. அப்ப சீதையை மீது ஆசைப்படுவாள்ல. யாரு சொல்றது?
அப்படி சொன்ன உடனே அவ என்ன செய்யறாரு அப்படின்னா ராவணனாக உருமாறார். யாரு? ராவணனாக. அப்ப உருமாறும் பொழுது அவ என்ன செய்யறாரு அப்படின்னா சீதாலட்சுமியாகப்பட்டவள் பின்னாடி முதுகு போயினா ராவணா இருக்கிறா என்ற காரணத்தோட தொட போறான். அவ தொட போகும்போது ராவணாக இருந்தா ராவணனாக மாறினான். அப்ப ராவனுடைய மனதில் என்ன உண்டாச்சா? தன்னுடைய மனைவி மண்டோதரி என்ற பெண்மணியை விட்டோம் மனதில் நினைத்து கொண்டு சீனாவை சுத்தி வளைச்சு கையெழுத்து கும்பிட்டாங்க. யாரு? ராவணனாகப்பட்டான். அப்ப அந்த பெண்மணி கேட்கும்போது இப்பதான் சொன்னானா என்ன சொல்லியிருந்தார் அப்படின்னா, அன்று சீதையை அடைவதற்காக ஆசைப்பட்டேன். ஆனா என்றைக்கு நான் ராமனாக உருமாறணும் சீதை மீது பக்தி தான் உண்டாகுவதே தொட எனக்கு எண்ணமில்லை அப்படின்னா. அப்ப இப்படி ஒரு நல்லவனாக இருக்கும்போது அவர் சீதை பெண்மணியாகப்பட்டவர் போகும்போது அப்ப ஒரு சபையில பேசுறாங்க. அப்ப சபையில பேசும்போது கணவன் மனைவி சண்டை வருது. அப்படி சண்டை வந்தோன்னா அவன் என்ன சொல்ற அப்படின்னா, என்ன ராமநாட நினைச்சியா? ராமனுடைய மனைவியை 14 ஆண்டுகளாக காட்டுக்கு வனவாசமான உடனே அது மாதிரி நினைச்சான்னு சொன்ன உடனேதான் அப்ப தன்னுடைய மனைவி என்று பாராமல் நினைக்காம தன்னுடைய மனைவி காட்டுக்கு அனுப்புற 3 மாத கற்பிணியோட. அப்ப அவங்க நல்லவனா ராமன் நல்லவனா? சொல்லுங்க. நல்ல கதம்பா. சூர்பனகையை லட்சுமணன் அலங்காரப்படுத்தி விட்டான், அவமானப்படுத்தி விட்டான். அழகுல சூர்பனகை. சூர்பனகைன்னா என்ன அர்த்தம் தெரியுமா? சூர்பம்னா முறம், நகம், நகைனா சிரிப்பு. இப்ப முறம்னா என்ன தெரியுமா? அரிசி புடைக்க பயன்படுத்துறது ஒரு அரைக்கு மாதிரி இந்த முறத்துக்கு விளக்கம் சொல்றேன். அரிசி புடைக்கிறது. அவ சிரிச்சான்னா அது மாதிரி இருக்குமா முகம். நகமெல்லாம் அவள் அகலத்துல இருக்குமா. தொட்டா வெட்டிட்டு மூணு பயப்படுவானா புருஷன்காரன். சூர்பனகையுடைய புருஷன் பேர் என்ன தெரியுமா? வாய்க்கவே நுழையாது. வித்திஷ் கிஸ்வான்னு பேரு. ஆமா, வித்திஷ் கிஸ்வா. மறைந்திருந்து நமக்கு போட்டியா வந்துருவானோன்னு நினைச்சு ராமணேஸ்வரன், ஐயா இதை மட்டும் சொல்லிடுறேன் கோச்சுக்காதீங்க. அப்ப ராமணேஸ்வரன் தங்கச்சி புருஷனை கொன்னுறேன். தங்கச்சி புருஷனை கொன்னதுனால தங்கச்சி ராவணனை பழி வாங்கத்தான் போறாங்க அரண்மனைக்கு. பெருமையா சொல்றா, நான் சீதை ரொம்ப அழகா இருக்கேன், அங்கே இருக்க கூடாது, உன் பக்கத்துல இருந்தா நல்லா இருக்கு மேல ஆசையை தூங்குறா. காமாட்சி ஏற்படுது. அவன் வர்றான்னு சொல்லிட்டு போறாங்க. இதான் கதை. நீங்க சொல்லி இன்னொரு கதை கூட சொன்னீங்க பாருங்க. அது வந்து சூர்பனகை சொல்ல யோசனை. மண்டோதரி சொல்றா, எந்த நேரமும் மயன் மகள் அழகின் சிகரம். இந்த நாட்டு மயன் யாரு? தேவலோக சிற்பி. அவனுடைய மகன் தான் எப்படி இருந்திருப்பா? மண்டோதரி. அழகின் சிகரம். அவளை கட்டின அவனுக்கு ஆசை வேறு விதமா போகுது. அவ சொல்றா, ஏயா போய் தினமும் போய் திருச்சடை போட்டு தொந்தரவு பண்ற, பார்த்து சொல்ற முடியல. நீ ஏன் ராமனா மாறு, சீதை ராமன் வந்துட்டான்னு உன்னை கட்டி பிடிச்சுக்குவா, அதை செய்ய மாட்டியா அப்படின்னு சொன்னாரா யோசனை. அதுக்கு அவன் சொன்னாரா, என்னைக்கு ராமனா மாறணும்னு வேஷம் போட்டனோ அப்பவே எனக்கு அடுத்த முன்னாடியே தொடக்கூடாதுங்கிற புத்தி வந்துருச்சுன்னா. என்ன அர்த்தம் சொல்லுது? ராமனா வேஷம் போட்டு மாறின உடனே அடுத்தவன் மனைவியை தொடக்கூடாதுங்கிற எண்ணம் வந்துருச்சு. என்ன அர்த்தம்? ராமனா வேஷம் போட்டவனுக்கு அடுத்தவன் மனைவியை தொடக்கூடாதுன்னா ராமனுக்கு என்ன மனசு இருந்திருக்குன்னு யோசிச்சு பாருங்க. ராமன் வந்தது மனித அவதாரம். அந்த மனிதனுக்கு என்னென்ன இடைஞ்சல் இருக்கு, என்ன புராணம் எல்லாம் நமக்கு ரெண்டும் சொல்லிக் கொடுக்குது. நல்லது சொல்லிக் கொடுக்குது. அப்ப நம்ம நல்ல அறிவோட நல்லதை பயன்படுத்தணும். கெட்டது எதனால வந்துச்சுன்னு அதுக்கும் காரணம் தெரியுது. அதனாலதான் இந்திய உணவாக என்ன ஒரு கழிப்ப காய்க வந்தற்று அப்படின்னு பழமொழி உண்டு. பெண்களுடைய பருவங்கள் வருவோம் அப்படின்னு 7 வருவோம். ஆமா, பெண்ணுக்கு 7 வருவோம், பூவுக்கு 7 வருவோம், ஆண்களுக்கு 7 வருவோம். அது மங்கை பருவம். ஆடிப்பட்டா ஆமா, பெரிய ஊசிதான் பெருமாள் செஞ்சது மாதிரி. அதனால
சரி உனக்கு மாப்பிள்ளை பார்த்தது எனக்கு மாப்பிள்ளை பார்த்துருக்கீங்க. ஆமா. மாப்பிள்ளையோட விவரத்தை சொல்லுங்க சார். அருமையான மாப்பிள்ளை, அழகான மாப்பிள்ளை, அறிவான மாப்பிள்ளை, இந்த உலகத்துக்கு பெரிய குடும்பத்து மாப்பிள்ளை. அப்படி எப்படியாப்பட்ட மாப்பிள்ளை? சொல்லுங்க. மாப்பிள்ளை பிடிச்சதா இல்லையா என்ன சொல்லி போறேன். அனுபவமாகி அனாதையாய் பலவாய் ஒன்றாய் பிரமமாய் நின்று சோதி பிளம்பவர் நெடியாகி கரளை குரு முகங்களாலும் கரைகள் 12 கொண்டு உதித்தவர் உலகம் பக்கத்தில் சத்து சித்து ஆனந்தம் உனக்கு மாப்பிள்ளை. உருவாய் அருவாய் உலதாய் இலதாய் மறுவாய் மலராய் மணியாய் ஒளியாய் கருவாய் உயிராய் கதியாய் விதியாய் குருவாய் மலவாய் அருவாய் குகனே என்று அருளகிரியாருக்கு அருள் கொடுத்த வல்லல் அப்பா வல்லல் அம்மா வள்ளி அழகன் உலகன் குக்குடகனாரி மஞ்ச ஏறி சரவண பவன் ஓராறு முகன் ஈராறு கரன் எவ்வளவு சொல்ல 1 கோடி நாம சம்புகுமாரா என்று அருணகிரியார் பாடுகிறார். அப்படிப்பட்ட அருள் கொடுத்த அப்பனுக்கே பாடம் என்ன சுப்பன் என் அப்பன் சுப்பிரமணியன். ஏன் சாமி? ஏற்கனவே முருகனுக்கு திருமணம் ஆயிருக்கு. ஆமா. அப்படி இருக்கும்போது எப்படி 2ஆம் தரமா திருமணம் செய்து கொள்ள முடியும்? இந்த சிக்கலை நான் மறந்துட்டேன். ஆமா சாமி. எனக்கு நீங்க பாக்குற அந்த மாப்பிள்ளை பிடிக்கல. எனக்கு கல்யாணம் ஆனதுனால பிடிக்கலையா? இல்ல சாமி, முருகன் கடவுள் வந்து இந்த குலக்கடவுள். ஆமா. சிறு வயதிலிருந்து முருகனை நினைத்துக் கொண்டிருக்கு, கடவுளாக நினைத்துக் கொண்டிருக்கு. அப்படி இருக்கும்போது நீங்க போய் முருகனை போய் மாப்பிள்ளை பார்த்து வந்துருக்கீங்களே. நீ பேசும்போது வார்த்தையில பல சிக்கல் இருக்கு. முகம்தான் பாதி சிவந்துருச்சு, வார்த்தை தான் பொய் சொல்லுது. ஆனா உள்ள முருகனையே நினைக்குது. ஆனால் தேவையான கல்யாணம் பண்ணது பரிசு பொருள். ஆனா அந்த அம்மா இங்க இருக்கட்டா, உனக்கு வீடு கட்டி வச்சிருக்கிறாரு. அவர் தான் முருகன். உனக்கு தனியா ஒரு வீடு இருக்குமா? எனக்கு பிடிக்கல சொல்றேன். அப்ப இருக்கு நீங்க பிடிவாத ரொம்ப நடிக்காது. எனக்கு தெரியாதா? பச்சை போட்டு அச்சு நாம தேரோட்டாங்க. எப்படி தெரியும்? எனக்கு தெரியுமா? நான் முருகனை கடவுளாக நினைக்கிறேன். தெரிஞ்சதுனாலதான் உன் ஜாதகத்தை நான் பார்த்துட்டு இருக்கிறேன். அதனால என்ன சொல்றேன், முருகனை மனம்தான் கையெடுத்து கும்பிடும். அதனால என்ன சொல்றேன், இன்று பொழுது அர்த்தம் சித்த சித்தார வேலவனை வரைச்சு உன்னை திருமணம் செய்து முடித்தார். எங்கே நாளம் அல்ல, அன்னைக்கு பிரம்ம முடிச்சம் அல்ல, சத்தியம் சத்தியம் சத்தியம். சிவனுக்கு என்ன வேலை சாமி? சிவனுக்கு அழிக்கிற வேலை, பிரம்மாவுக்கு என்ன வேலை? வளைக்கிற வேலை, யமனுக்கு என்ன வேலை? உயிரை பிடிக்கிறாரு, சித்திரகுப்தனுக்கு என்ன வேலை? கணக்கு பார்க்கிறாரு. ஒவ்வொருத்தவங்க ஒவ்வொரு வேலையை கொடுத்துருக்காங்க. இருக்கு. உங்களுக்கு போய் இந்த வேலையை கொடுக்கலாமா? என்ன வேலை? குட்டி கொடுப்பது. கரப்பாட்டு பாடி அவ்வளவு சொல்றது பக்க மாட்டேங்குது. நான் கூட சபதம் போட்டு நீ கூட்டி கொடுப்பதுன்னு போயிட்டேன். கூட்டி கொடுப்பது எங்கள் கோத்திரத்திலும் இல்லை. இதையும் சாமி பாட்டுக்க மேட்டி சீமாட்டி உன்னை காட்டி மனம் முடிப்பேன். முருகன் வருவான். அது வரை